850 கோடி பேர் மக்கள் உலகத்துல. 850 பேர் அப்படி இருப்பாங்களான்னு நினைக்க முடியாதுல்ல. நான் ஒருத்தன் அப்படி இருக்கிறேன். 200 விஷயம் இருப்பேன். அதுல நிறைய சாதனை பண்ணுவேன். நிறையா வந்து மருத்துவத்த பற்றி நானே சித்தரையா சொல்ல நான் அத எழுதி வச்சிருக்கேன் நோட்ல. புக்கு போட போறேன். வாவ்! ஸோ அது மாரி நிறையா போட போறேன். மக்களுக்கு தேவையான எல்லாம் பண்றதுக்காக உயிரோட இருக்கலாம்னு நெனைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன சாதனை பண்ண போறோம்? நமக்கு என்ன டெய்லி அதே வேல தான். எந்திச்ச உடனே தூங்க போறோம், சாப்பிட போறோம், அவ்வளோதான். வேற என்ன ஒண்ணுமே இல்ல. நெனச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நைட்டு படுக்கணும், காலைல எந்திரிப்போமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 9 ஓட்டம் இருக்கு. எந்த ஓட்டம் வேணாலும் காத்து மிஸ் ஆகி போயிடலாம். ஆனா அந்த காத்த நம்ம இறைவன் நமக்கு உள்ள வச்சிருக்காரு. திருப்பியும் பொழைக்க வைக்கிறாரு. திருப்பியும் தூங்குறோம். சாவு ஒத்திகை தானே அது. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து எந்திரிக்கும்போது தான் நமக்கு ஒரு இதா இருக்கும். ஆஹா! பரவால்ல கடவுள் நம்மள இன்னைக்கு பொழைக்க வச்சுட்டாரு அப்படின்னு நினைப்போம். அது அணுக்கள் வந்து நமக்கு 40 வயசு ஆனோனே வயசாயிடும். ம். அணுக்கள் வந்து செத்துறாது. எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு தெரியுமா? 40,00,000 கோடி அணுக்கள் இருக்கு. ஒரு நம்ம மனுஷனுடைய உடம்புல. உடம்புல. ஆமா. அது வந்து இப்ப பிரதமருக்கு என்ன பாதுகாப்பு? சிஎம்க்கு என்ன பாதுகாப்பு? கவர்னருக்கு என்ன பாதுகாப்பு? மினிஸ்டருக்குலாம் என்ன பாதுகாப்பு? அந்த மாரி நமக்கு தலைக்கு அது வந்து ஸ்பெஷல் இது இருக்கு. தலைக்கு மூளைய ம். சுத்தி. ம். அது மாரி ஹார்ட்டுக்கு எல்லா இடத்துக்கும் தொப்புள்ள இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் அது வந்து தனித்தனியா ஒரு அணுக்கள் இருக்கு. அந்த அணுக்கள் ஏஜ் ஆகும்போது வந்து சாக ஆரம்பிக்கும். தோல் சுருங்குறது, முடி கொட்டுறது, பல்லு கொட்டுறது இதெல்லாம் நடக்கும். இத வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து சித்தர் சொல்லிட்டார். ம். அதுக்காக தான் அந்த பொடிகள் நான் தயார் பண்ணேன். ஆமா. தயார் பண்ணி அந்த இது சாவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அந்த அணுக்களு. அது பண்ணது தான் அந்த பொடி.